நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஸ்ரீ கிருஷ்ணா. பிரிவு என்பதே துன்பமானது. ஸ்ரீ கிருஷ்ணன் நிரந்தரமாக கோகுலத்தை விட்டு செல்ல நேர்ந்தது. அவர் ராதையை பிரிந்து சென்ற காட்சி கல்மனதையும் கரைத்துவிடும் அளவுக்கு உணர்ச்சி பூர்வமானது. மேலும் கோகுலத்திலிருந்து கிருஷ்ணன் வெளியேறுகின்ற போது அத்தனை பேரைக் காட்டிலும் அதிகப்படியான வேதனை அவனை வளர்த்த தாய்க்கு. இடிபோன்ற செய்தியை யசோதை கேட்டாள். எந்த கிருஷ்ணனை தான் பெற்ற பிள்ளையாக காலமெல்லாம் போற்றி வளர்த்தாளோ அந்த கிருஷ்ணன் அவள் பிள்ளை இல்லை. அந்த காட்சியை கண்டவர்கள் கேட்டவர்கள் மரக்கட்டையாயிருந்தாலும் அழுவார்கள். இதில் மாறுபட்ட காட்சி. கண்ணன் மர்மம் கம்சனுக்கு தெரிந்தது. தேவகியின் 8வது பிள்ளை இருக்கிறான் என்று. அதோடு அந்த கிருஷ்ணனே நந்த யசோதையின் மகன் என்ற பெயரிலே கோகுலத்தில் இருப்பது. உடனே அவன் வசுதேவரை பாம்புகள் நிறைந்த கிணற்றின் மேலே கட்டி தொங்கவிட்டு தேவகியையும் பயமுறுத்தி வந்தான். அவன் அக்ரூரரை அனுப்பி வைத்து கிருஷ்ணனை மதுராவுக்கு வரச் சொன்னான். வரவில்லையெனில் வசுதேவனை பாம்புகள் நிறைந்த கிணத்துக்குள்ளே போடுவேன் என்றான். மேலும் மேலும் என்னை தட்டி பார்க்கின்றாயோ? உனக்கு உன் புருஷன் வேண்டுமா இல்லை பிள்ளையா? ஒன்று, இரண்டு, நான்கு. இல்லை, கொடுமையிலும் கொடுமை இது. 5, 6. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். என் புருஷனை விட்டுவிடு. என் பிள்ளையை நீ எடுத்துக்கொள். என் புருஷனை விட்டுவிடு. என் புருஷனை விட்டுவிடு. என் புருஷனை
புருஷனை விட்டுவிடு. இன்றே நீ அக்ரூருக்கு ஆணையிட்டு அனுப்பு. கோகுலத்திற்கு அக்ரூரர் போனால் உன் கிருஷ்ணனுக்கு மறுப்பு சொல்ல முடியாது, மதுராவிற்கு வருவான். அல்லது உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு நியாயமே இல்லையே தேவி, நான் தாங்க முடியாததை சொல்லிவிட்டீர்களே. இது எங்கு போய் முடியும் தெரியுமா? முடிவு என்ன ஆகும் என்று தெரியும். இல்லை தேவி, இல்லை. ஏமாற்றத்தில் பேசுகிறீர்கள். பாவம் செய்யாத ஒரு பிள்ளையை அநியாயக்காரனிடம் கொடுப்பதா? அந்த கொடியவன் தான் செத்து விடாமல் இருக்க அவனை கொல்ல துடிக்கிறான். புரியும், தெரியும். புரிந்துமா நீங்கள் என்னை கிருஷ்ணனுடன் மதுரா செல்ல ஆணையிட்டீர்கள்? போனால் கிருஷ்ணனிடம் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன் இதை? அம்மா உங்களை யாருக்கோ பலி கொடுக்க மதுராவுக்கு அனுப்புகிறார்கள் என்றா? இத்தனை உணர்ச்சிக்கு அவசியமே இல்லை. போய் சொல்லுங்கள், இது அம்மாவின் ஆணை என்று. அவன் மறுக்காமல் உங்களுடன் வருவான். எதற்கென்று கிருஷ்ணன் கேட்டு ஏற்க முடியாது என்று மறுத்து விட்டானோ? நான் பெற்ற பிள்ளை என்றால் இதை எப்படி மறுப்பான்? எனக்கு தெரியாதா? போங்கள், மாதாவின் ஆணைப்படி அழையுங்கள். கோகுலம் போயிருந்த அக்ரூரருக்கு சங்கடம் மிகுந்த நேரம் அது. மென்மையான நந்த யசோதைக்கு நெஞ்சத்தையே தகர்க்கின்ற நிஜம் பேசும்படி வந்தது. கிருஷ்ணன் அவர்கள் பிள்ளை இல்லை என்று. அதுதான் நிஜமென்று புரிந்து அவள் வெகுநேரம் நந்தகோபரின் முன்பு பைத்தியம் போல, உயிர் இருந்தும் இல்லாதவள் போல உட்கார்ந்து விட்டாள். கபடமில்லாத நந்தகோபர் கேட்டார், அக்ரூரரே, எதிர்பாராத தங்கள் வருகைக்கு காரணம் இருக்குமே, ஏன் பேசுங்கள். நந்தராஜரே, முக்கியமான செய்தி ஒன்று. அப்படியா? யார் தந்தது? மன்னர் தந்த செய்தி. மன்னரா? கம்ச மன்னரா? எதற்கு? கிருஷ்ணனுக்காக. மன்னர் கம்சன் கிருஷ்ணனை மதுராவுக்கு கூப்பிடுகிறார். மதுராவுக்கு எதற்கு? நந்தராஜரே, இதை புரிந்து கொண்டு யோசியுங்கள். இது அரச கட்டளை. ஓ, இதை ஏற்க முடியாது என்று சொன்னால்? அரச கட்டளை மீறப்பட்டதென்று சேனைகளை அனுப்ப இடம் தராதீர்கள். இது என்ன கட்டளை? இதுதான் நீதியா? அம்மா அப்பாவிடம் கேட்காமல் ஒரு பிள்ளையை அடாவடியாக கொண்டு செல்வதா? மன்னர் கம்சன் இந்த கட்டளையை கிருஷ்ணனின் பெற்றோரிடம் அனுமதி பெற்றுத்தான் தந்தார். பெற்றோரிடம் அனுமதி பெற்று தந்தாரா? மாளிகையில் இருந்து யார் வந்தார் என்னை பார்க்க? நந்தராஜரே, ஒரு சில நேரங்களில் உண்மையை சொன்னால் உள்ளம் சுடத்தான் செய்யும். ஆண்மகன் நீங்கள். நெஞ்சை பாறாங்கல் ஆக்கிக் கொண்டு இடி போன்ற செய்தியை கேட்க துணியுங்கள். உயிர் நடுங்க கேளுங்கள். தங்கள் கிருஷ்ணன் தாம் பெற்ற பிள்ளை அல்ல. அக்ரூரரே! அக்ரூரரே, சுய உணர்வோடு பேசுகிறீர்களா? யாரை பார்த்து சொன்னீர்கள் தாங்கள் என்பதை அறிவீர்களா? பூரணமாக அறிவேன், பொங்குவீர்கள் என்றும் அறிவேன். இதுவும் எனக்கு நன்றாக தெரியும் அன்பரே. நான் இப்படி சொன்னால் தங்களுக்கு தாங்காது. மேலும் நந்தராஜரே,
காலத்தின் தாக்குதலில் தடுமாறாதவன் தான் மனிதன். மனிதனுக்கு பாசத்தை இறைவன் ஏன் கொடுத்தார்? அரசன் என்று கம்சன் ஆணையிடுவான். அதை தாங்கள் எடுத்துக் கொண்டு வந்தால் நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமா? நந்தராஜரே, உணர்ச்சி வசப்பட்டால் உங்களுக்கு நன்மை அல்ல. அக்ரூரரே, ஆம், தாங்கள் அரசியல்வாதி அல்லவா? சட்டப்படி நடப்பது உங்களுக்கு இயல்பு, சந்தர்ப்பவாதங்கள் எளிது. பாட்டாளி வர்க்கம் மன்னரின் ஆணைக்கு அடங்கி நடக்கும். ஆனால் பொய் மட்டும் சொல்ல துணியாது. அது பொய் என்றால் முகத்தில் அடித்தால் போல் சொல்லிவிடும். தாம் இப்படி ஒரு பொய்யை மனம் புண்படுமே என்பதை மறந்து மிக மிக எளிதாக சொல்லிவிட்டீர்களே. இப்படி வேறு யாராவது சொல்லி இருந்தால் அப்படி அவன் நாவை அறுத்திருப்பீர்கள். புரியும் எனக்கு. புண்படுத்த வேண்டும் என்பது எனது எண்ணம் இல்லை. சொல்ல வந்ததை சொல்லாமல் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். அப்படி சொல்வது அவலம் என்று தெரியவில்லை? சொன்னால் என் மனம் துடிக்கும் என்று தெரியவில்லை? நாடறிந்த கதை, நீங்கள் அறிந்த கதை, என் மகன் கிருஷ்ணன் என்று. அவன் இந்த வீட்டில் தான் பிறந்தான். ஆனால் நந்தராஜரே, அக்ரூரரே, தாம் எங்கள் விருந்தாளி. ஆம், அதனால் அவமானப்படுத்த நினைக்கவில்லை. அதே இன்னொருவர் சொல்லி இருந்தால் அவனை யமுனா நதியில் வீசி இருப்பேன். தங்களை வீச முடியவில்லை. உடனே தயவு செய்து கோகுலத்தை விட்டு போய்விடுங்கள். ஆம், கோகுலத்தை விட்டே போய்விடுங்கள். நந்தராஜரே, தீமைக்கு வழி திறக்காதீர்கள், அப்புறம் வருந்துவீர்கள். நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. சொல்லி கொள்ளாதீர்கள். உங்களுக்கு ஒரு கும்பிடு. தயவு செய்து போய்விடுங்கள், போய்விடுங்கள். ஏன் இப்படி பேசுகிறீர்கள் அக்ரூரரே? நியாயமா இது? குறுக்கே வராதே. கோபத்தில் இருக்கிறேன், குறுக்கே வராதே. நில்லுங்கள் அக்ரூரரே, இதெல்லாம் என்ன? அவர் ஏன் போகிறார்? ஒன்றுமில்லை அண்ணி, ஒன்றுமில்லை. எதையோ மறைக்கிறீர்கள். மோதலும் கோபமும் எதற்காக? சொல்லுங்கள், ஏன் மறைக்கிறீர்கள்? மன்னித்து விடுங்கள். மனம் வரவில்லை, வாய் எழவில்லை இதை சொல்ல. நீங்களே நந்தராஜரிடம் போய் கேளுங்கள். போய் அவரை கேட்கும் முன்னால் தங்கள் மனதை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். அக்ரூரரே! இது நியாயமா? நீ இருந்துமா இப்படி ஒரு சோதனை இந்த நந்தகோபனுக்கு? என்னை துன்புறுத்துவதில் உனக்கு என்ன கிடைக்கிறது? உனக்கு இதயமே இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை என்பது வெறும் கதையா? சொல்லு, சொல்லு. வாய் முத்துக்கள் உதிருமா? ஏன், எதற்காக இந்த புலம்பல்? ஏன் இங்கு வந்தீர்கள்? அங்கு நீங்கள் அக்ரூரிடத்தில் சண்டை போட்டு இங்கு பகவான் இடத்தில் அதே சண்டையா? காரணம் என்று சொல்லுங்கள், மறைக்காதீர்கள். எதை சொல்வது யசோதா? எதை சொல்வது? ஆத்திரம் தீர ஆண்டவனிடம் கேட்க வேண்டும். நந்தகோபனிடம் ஏன் விளையாடுகிறார்? என்ன பாவம் செய்தேன் என் வாழ்க்கையை நரகமாக்கி நாசமாக்க? முன்பு செய்த புண்ணியம் ஒரு பிள்ளை தந்தார். தந்த இவனே அவனை வாழ விடுகிறானா? கணத்திற்கு கணம் அவனுக்கு மரண போராட்டங்கள். பாம்பாய் வருவான், பறவையாய் வருவான், தினம் ஒரு அரக்கன். பூதனை வந்தால் விஷப்பாலூட்ட. அடுத்து திருநாவர்த்தன் காற்றாக வந்தான் என் குழந்தையை தூக்கி செல்ல. அப்புறம் அகாசுரன் கிருஷ்ணனை கொல்ல வந்தான். அதன் பின் பகாசுரன் என்பவன் வந்தான். உனக்கு தெரியாது யசோதா, உனக்கு புரியாது. உதட்டால் நான் சிரித்தேன், உள்ளத்தால் இரவு பகல் மௌனமாக அழுது கொண்டிருந்தேன். என் மகனை இறைவா காப்பாற்று என்று. ஆனால் இன்று இவன் மிகப்பெரிய பாறாங்கல்லை என் தலை மீது போட்டு விட்டார். அக்ரூரர் வாயால் சொல்ல வைத்தார், கிருஷ்ணன் நமது பிள்ளை இல்லையா? அக்ரூரர் என்ன சொன்னார்? அக்ரூரர் சொன்னார், நீ அவன் அம்மா இல்லையா? நான் அவனது அப்பா இல்லையா? கிருஷ்ணன் நமது பிள்ளை இல்லையா? இல்லை, இல்லை, அவர் ஐதி சொன்னார். இப்படி சொன்னது அக்ரூரர் தானா? ஆம், நீங்கள் அவசரத்தில் புரியாமல் ஏதேதோ சொல்லுகிறீர்கள். இல்லை யசோதா, இல்லை.
புரியாமல் நான் இதை சொல்லவில்லை. சொல்ல முடியாமல் சொல்லுகிறேன். சொன்னதை சொல்லுகிறேன். கிருஷ்ணன் நம் இருவருடைய பிள்ளை இல்லையா? இல்லை, மீண்டும் நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். தாங்கவே முடியாது. அவர் இத்தனை பெரிய பொய்யை சொல்லத்தான் இங்கு வந்தாரா? சொல்ல வந்தார் யசோதா, சொல்லியே விட்டார். வாருங்கள் என்னோடு. இப்போதே அவரிடம் போய் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய பொய்யை எப்படி அவர் சொன்னார் என்று. வாருங்கள், எழுந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் என்னுடன். அவரிடமே கேட்டுவிடலாம் எப்படி சொன்னார் என்று. வாருங்கள். எப்படி சொன்னீர்கள் கிருஷ்ணன் என் பிள்ளை இல்லை என்று? சொல்லுங்கள், நீங்களா அப்படி சொன்னீர்கள்? கிருஷ்ணன் என் பிள்ளை இல்லை என்று? பிள்ளை இல்லை என்றேன். நம்ப முடியாத பொய். நம்ப முடியாத பொய்யை சொல்ல எப்படி மனம் வந்தது? இப்படி என் வீட்டிலே என் பிள்ளையை என் பிள்ளை இல்லை என்று சொல்வதற்கு எப்படி தாங்கள் துணிந்தீர்கள்? நீங்கள் மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. அக்ரூரரே, பெற்றெடுத்த பிள்ளை என்பது அணியும் ஆபரணம் என்றால், விளையாட்டு பொம்மை என்றால் கேட்டவருக்கு எடுத்துக் கொடுக்கலாம். பிள்ளை தாயினுடைய உயிருக்கே உயிர். பெற்ற தாயின் தேகத்திற்கு ஜீவனே அவன். சிசு பெற்ற தாயின் ரத்தத்தால் வடிவம் பெறுகிறது. ஒரு மாதா மரணத்தை சந்தித்து வருகிறாள் பிள்ளைக்காக. இல்லை என்று சொல்ல அந்த பகவானுக்கு கூட வாய் கிடையாது. உங்களுக்கு சொல்ல வாய் எப்படி வந்தது? அந்த பிள்ளையை 10 மாதம் வயிற்றில் சுமந்தேன். நோவெல்லாம் தாங்கி நான் அவனை பெற்றேன். என் பிள்ளை இல்லையா? உண்மையில் கிருஷ்ணனை நீங்கள் சுமந்து பெற்றெடுக்கவில்லை. அதுதான் உங்கள் பிள்ளை இல்லை என்றேன். தாங்கள் இப்படி சொல்லாதீர்கள். மகா பாவம் அக்ரூரரே, மகா பாவம். இந்த மாதிரி பொய் சொல்வதற்கு வெட்கமாக இல்லை தங்களுக்கு? பாவம் என்றால் இந்த பாவியின் வேதனை தங்களுக்கு புரியவே இல்லை. மதுராவில் இருந்து புறப்படும் போதே நான் தூண்டில் புழுவாக துடித்தேன். தாயே, தங்களிடம் இந்த மெய் சொல்வதற்கு முன் என் மெய் சோர்ந்து பாய் உலர்ந்து படியிலேயே மடிந்திருக்க வேண்டும். பாவம் என் விதி. பரிதாப நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விட்டான் அக்ரூரன் தங்கள் முன் பேச. இதுவும் பொய்தான். எப்படி அடுக்கடுக்காக சொல்லுகிறீர்கள்? தங்களுக்கு தெரியாதா? நான் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை கிருஷ்ணன் என் மகன் தானே. அதை மறந்து இன்னும் பொய்யிலேயே நிற்கிறீர்கள். நீங்கள் உண்மையையே பொய்யாக்க பார்க்கிறீர்கள் அக்ரூரரே. நானோ பொய்யாக்க பார்க்கிறேன் தேவி. பொய் சொல்ல அக்ரூரன் துணியவே மாட்டான் தாயே. சத்தியங்கள் சாவதில்லை, மறைந்திருக்கும் சில நேரத்தில். மறைக்கப்படுகின்ற உண்மைகள் என்றும் பொய்யாவதில்லை. சந்தர்ப்பம் சதி செய்து விடும் என்று சொல்லாமல் மறைத்து வைத்த உண்மையை இன்று வெளிப்படுத்தினேன். பெற்ற தாயின் நெஞ்சத்திலே பேரிடி விட வைத்து பாவத்தின் எல்லைக்கே நான் இன்று போய்விட்டேனே. விழுந்த இடி நம் எல்லோருடைய நெஞ்சிலும் தான். அக்ரூரரே, தாம் இப்போது சொன்னீர்களே, அது உண்மை என்றால் அதற்கு போதுமான ஆதாரம் உண்டா? உண்டு. மன்னியுங்கள், அதற்கு முன்னால் எனக்கு பதில் வேண்டும் என் கேள்விக்கு. அந்த கிருஷ்ணன் இதே மாளிகையில் யசோதையின் மணி வயிற்றில் பிறக்கும் போது அதை பார்த்தவர்கள் யாராவது உண்டா? அப்படி பார்த்திருந்தால் பார்த்தது யார்? பார்த்தது நான். அப்படி பார்த்தது பிறக்கும் போதா? இல்லை, பார்க்கத்தான் வந்தேன். பிள்ளை அதற்குள் பிறந்து விட்டது.
அந்த அறையில் வேறு யார் இருந்தார்? நந்தராஜன் இருந்தார். தாம் அந்த பிள்ளை பிறக்கின்ற போது பார்த்தீர்களா? இல்லை இல்லை, நான் தூங்கிவிட்டேன். சரி, யசோதா மாதா மயக்கமா இருந்தாள். வேறு யாராவது துணைக்கு, மருத்துவத்துக்கு? இல்லை. இதன் பொருள் கிருஷ்ணன் பிறக்கும் போது யாரும் பார்க்கவே இல்லை. போதும், நிறுத்துங்கள். பொறுக்க முடியவில்லை, போதும், நிறுத்துங்கள். எதற்காக என்னை சங்கடப்படுத்துகிறீர்கள்? தங்களுக்கு தெரியாதா? புழுவாக துடிக்கிறேனே, என் பிள்ளையை நான் பெறவே இல்லையா? பிள்ளையை 9 மாதம் சுமந்தேனே. கண்ணனை பெறவே இல்லை என்று நீங்கள் மறுத்து விட்டீர்களே. வார்த்தையால் புண்படுத்தி நீங்கள் என்னை பேசாதீர்கள். மாதா, அன்று உங்கள் வயிற்றிலே பிறந்தது ஒரு பெண் குழந்தைதான். அது பற்றி தெரியும் மக்களுக்கு அதை கம்சன் தேவகி பெற்ற குழந்தை என்ற கோபத்தில் மிருகமாகி கல்லிலே மோதி கொள்ள துணிந்தான். அந்த குழந்தை அஷ்டபுஜ தேவியாக அவன் முன் நின்றது. அடே கம்சா, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்லப் போகிறவன் இன்னொருவன். இன்று அவன் மண்ணுலகத்திலே பிறந்து விட்டான். இந்த கதை நடந்ததாகவே இருக்கட்டும். அதனால் என் கதை மாறிவிடாது. அது என் பெண் குழந்தையே அல்ல. அது நான் பெற்ற பெண் என்றால் ஸ்ரீகுடத்திற்கு எப்படி போய் சேர்ந்தது? அந்த குழந்தை தேவகி தேவியின் பெண் தான். அது தேவகியின் பெண் அல்ல. அல்ல, தேவகி அதன் தாய் அல்ல. தாங்கள் பெற்ற பெண் குழந்தை. பெண் பிள்ளை தான் என் குழந்தை என்றால் அப்புறம் என் கிருஷ்ணன் யாருடைய பிள்ளை சொல்லுங்கள். தேவகி வசுதேவரின் பிள்ளை. அவன் தேவகியின் பிள்ளை என்றால் எப்படி அவன் இங்கே வந்தான்? அன்று இரவு இங்கு வந்த வசுதேவர் அந்த குழந்தையை உங்கள் அருகில் வைத்து உங்கள் பெண்ணை தன்னுடன் எடுத்துச் சென்றார். வசுதேவரா? அவருக்கு போட்டிருந்த விலங்கு சிறை கதவு என்ன ஆயிற்று? அப்போது இறையருள் அங்கு நிகழ்த்திய மகிமையினால் போட்டிருந்த விலங்குகள் தானாக உடைந்தன. விலங்குகள் உடைவதாவது எப்படி இதை நம்புவது? நான் பேசுவதற்கெல்லாம் தக்க சான்றுகள் தரட்டுமா நந்தராஜரே? அன்று நான் உரைத்த ஒரு மகத்தான மர்மத்தை ஏற்றீர்கள். அன்று மகா மாயையே தேவகியினுடைய கர்ப்பத்தை எடுத்து ரோகிணியின் கர்ப்பத்தில் பலராமனாக உருவாகச் செய்தார். அதை பற்றி ஐயம் எழுந்தது. நான் போய் குரு சாண்டில்யரை கேட்டேன். அவரே விளக்கினார். எவ்வாறு தேவியே சொப்பனத்தில் சொன்னாலோ அவை சத்தியம் என்றார். குருதேவர் சாண்டில்யர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை போல் என் பேச்சும் உண்மைதான். எப்படி உண்மை எனில் அவரே என்னிடம் விளக்கமாக சொன்னார். அவர் எப்போதும் பொய் சொல்லவே மாட்டார். யார் அவர்? நமது வசுதேவர் தான். அவர் அப்படி சொன்னாரா? அவர் அப்படி சொன்னாரா? இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. சொன்னார். இதை அவர் வாய்மொழியாகவே என்னிடம் சொன்னார். சொன்னதை நானே எத்தனையோ முறை எனக்குள்ளாகவே ஜீரணித்துக் கொண்டேன். எத்தனையோ முறை உங்களிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன். கிருஷ்ணனிடத்தில் நீங்கள் இத்தனை பாசம் வைப்பது எதற்கு? பாசம் பைத்தியமாக்கும் அண்ணி. பாவம் நமது வசுதேவர் காணும் போதெல்லாம் மனம் கசிந்து பேசுவார். இதுவரை சும்மா இருந்து பயங்கரமான மர்மத்தை இன்று சொல்வதில் என்னதான் லாபம் உங்களுக்கு? பாவத்தின் பரிசு இது. பிறந்து வந்த நேரத்தின் பலன் இது.
நேரம் என்ன செய்தது? நேரம் தேவகியின் ஆணையாக வந்தது. அம்மா, தங்களுக்கு தெரியாது, நடுமரம் போன்ற நான் இதை செயல்படுத்த வந்து வெடிக்கும் உள்ளத்தின் துடிப்பிலே தூளாகிக் கொண்டிருப்பது. தேவகி அண்ணியிட்ட கட்டளை என்னை சிறுமைப்படுத்த சின்னவனாக்கி உங்கள் முன் நிற்க வைத்தது. உண்மையில் புண்பட்டிருக்கிறார் அந்த தாய். இந்த ரகசியத்தை மூடி வைக்க எத்தனை கண்ணீரை சுமக்கின்றார். சிறைச்சாலையே அழுகின்றது, சுவர்களும் அழுகின்றது. பாவி கம்சன் நமது வசுதேவரை பழி தீர்க்க நஞ்சினை கக்குகின்ற பாம்புகள் நிறைந்த கிணற்றுக்குள் இறக்க மேலே கட்டி இருந்தார். கணவனை தெய்வமாக மதிக்கும் தேவி தேவகி கட்டாயத்தால் கம்சனின் காட்டுமிராண்டித்தனத்திற்கு அடங்கி சொல்ல நேர்ந்தது கிருஷ்ணன் தான் அவளுடைய 8வது குழந்தை என்று இன்று வரை நெஞ்சுக்குள் வைத்திருந்த அந்த சத்தியத்தை வேதனைப்படவே இருக்கின்ற தேவகி மாதா எனக்கு ஆணையிட்டார்கள். என் பிள்ளையை கோகுலத்தில் இருந்து கொண்டு வந்து அண்ணனிடம் சேர்த்து விடுங்கள் என்று. முடியாதென்று சொல்லி பார்த்தேன். போய் யசோதா மாதாவிடம் என்னவென்று சொல்லுவேன், எவ்வாறு சொல்லுவேன்? அந்த தெய்வத்தாய் சொன்னார்கள், யசோதையிடம் சொல்லுங்கள், பாவி தேவகி தன் புருஷனின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மாதா உங்களிடம் அடிப்பிச்சை கேட்டாள் என்று. பாவி பெற்ற பிள்ளையை தந்து விடுங்கள், பிள்ளையை தந்து விடுங்கள். நான் பெற்ற பிள்ளையை தந்து விடுங்கள். என் பிள்ளையை தந்து விடுங்கள். என் பிள்ளையை தந்து விடுங்கள். என் பிள்ளையை தந்து விடுங்கள். யசோதா, 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 யசோதா. வீதியே நந்தன் யசோதை வாழ்வினில் யார்தான் சொன்னார் நீயும் ஏன் விளையாடுகின்றாய்? ஒரு தாய் மனம் படும் துயரம் பாராய், ஒரு தாய் மனம் படும் துயரம் பாராய். அமைதி யார் தருவார்? தாயெனும் ஜீவன் தவிப்பதை பார்த்திட விதியே உனக்கு வேண்டுமா?
வேடிக்கை தானா தாய் என்ற உறவை தான் இழந்தாயே தேவகி தாயே தெய்வமும் நீயே பெற்றவள் போலே வளர்த்த யசோதை படும் துயர் சொல்ல மொழிகளும் இல்லை உறவே கேள்வி விடையார் தருவார் இருவரின் வேள்வி இறைவா நீ எதை ஏற்றிடுவாய் விடைத்தா தாயெனும் ஜீவன் தவிப்பதை பார்த்திட விதியே உனக்கு வேடிக்கை தானா இப்போது கம்சனின் வீரர்களும் ஒற்றர்களும் கோகுலத்தின் நான்கு புறமும் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களின் பார்வை இன்று கிருஷ்ணன் மீதே இருக்கிறது. ஆகையால் கிருஷ்ணன் மீது தாயே எப்போதும் இருப்பதை விட கவனம் அதிகம் வேண்டும். ஏனென்றால் அரசனின் படைகள் கோகுலம் எங்கும் சுற்றுகிறது. தக்க பாதுகாப்புடன் நமது ஆட்கள் இரவோடு இரவாக பலராமரை அழைத்துக் கொண்டு எங்காவது செல்வார்கள். அவரை காப்பாற்றிக் கொண்ட பிறகு நாளை விடிந்து தக்க சமயத்தில் நமது கிருஷ்ணனை அழைத்துக் கொண்டு மதுராவை நோக்கி செல்லத் தொடங்குவேன். என் பிள்ளை உங்களுக்கு என்னதான் செய்தான்? இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி அவனை பலி கொடுப்பதற்காக கொண்டு செல்லவா? அவனை ஆபத்தில் மாட்டி வைப்பது நியாயம் தானா? என்னை புரியாது, உங்களுக்கு புரியாது. என் பிள்ளையை காப்பாற்றுவேன், பாருங்கள். பெற்றவளை புண்படுத்தாதீர்கள். இரவோடு இரவாக அவனுடன் நான் போய்விடுகிறேன். போதும், முல்லை போன்ற உங்கள் சொன்னால் என்னை இப்படி குத்தாதீர்கள் தாயே. போய்விடுங்கள், பேசாதீர்கள், நிற்காதீர்கள், பொறுமையை சோதிக்காதீர்கள். என் பிள்ளையை காப்பதற்கு என் தோள் மீது சுமந்து கொண்டு யமுனையின் பக்கமாக செல்வேன். என்னை நம்பித்தான் போவேன். தேவைப்பட்டால் கண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பேன். கண்ணனுக்காக உயிர் கொடுப்பதென்றால் அந்த தியாகம் புரிவதற்கு நான் மட்டுமல்ல, என்னை போன்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மறந்தும் அப்படி பேசாதீர்கள் மாதா, இனி அப்படி பேசாதீர்கள். யாரைத்தான் நம்புவது? யாரைத்தான் நம்புவது? என்னை நம்புங்கள், இது தேவகியின் ஆணை. தேவகி என்பவள் யார்? என் பிள்ளை கண்ணனை கடத்த ஆணையிட. உங்கள் பிள்ளையை பெற்ற தாய். இல்லை, இல்லை, அவன் தேவகியின் பிள்ளை இல்லை. அவன் தேவகியின் பிள்ளை இல்லை. அவன் என் பிள்ளை, என் பிள்ளை. தேவகி அவனை பெற்றவள் தான். நான் சுமந்தேன், பாலூட்டினேன். கருவுற்று பெற்ற தாயை விட வளர்த்த அம்மாவுக்கு தான் அதிகாரங்கள். அவள் அவனை 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்தாள். ஆனால் நான் 12 வருடங்கள் கண்ணாக மணியாக கண்ணனை பொத்தி பொத்தி வளர்த்தேன். பிஞ்சு கை பிடித்து நடக்க கற்று தந்தேன். அவன் பேச கற்று தந்தேன். அவனுக்கு பாலும் வெண்ணையும் தந்தேன். அவன் பாதையை உடைப்பான். கோபத்தில் என் கையால் அவனை அடிப்பேன். அடிப்பட்ட கண்ணனை நினைத்து தனிமையில் அழுவேன். அந்த பிள்ளை என் பிள்ளைதான். அந்த பிள்ளை என் பிள்ளைதான். தேவகியின் பிள்ளை என்று சொல்லாதீர்கள். வளர்த்த பாசத்தில் பைத்தியக்காரி நான் சொல்கிறேன். கல்மனக்காரியா தேவகி? சுயநலமா வசுதேவருக்கு? அவர்கள் கம்சனுக்கு கண்ணனை தருவதாக உடன்படலாம். என் பிள்ளையை நான் தர முடியாது, தரவே மாட்டேன். அவர்கள் துன்பத்தை தீர்த்து வைக்கின்ற பொறுப்பு எனக்கு இல்லை. என் பொறுப்பில்லை, பொறுப்பில்லை என்று சொல்லி அழுவதுதான் நியாயமா? மாதா, உங்களுக்கு மகத்தான பொறுப்புகள் இருக்கின்றன. எனக்கு பொறுப்பு என் பிள்ளையின் உயிரை நான் காப்பாற்றுவது ஒன்றுதான்.
என் பிள்ளையின் உயிரை நான் காத்துக் கொண்டால் அது போதும். நல்லது, தாய்மையின் பெருமையை சொல்லிவிட்டீர்கள். பிள்ளைக்காக அழும் தாங்கள் உண்மையில் கிருஷ்ணனின் தாய் அல்ல. எப்படி சொன்னாலும் என் பிள்ளைதான். இல்லை அம்மா, இல்லை. கோகுலத்தின் ராணி நீங்கள் ஆனதால் கோகுலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அம்மா. ஊர் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் இல்லையா? அப்படி என்றால் பதில் வேண்டும் என் கேள்விக்கு. 1000 பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஒரு பிள்ளையை பணயம் வைப்பீர்களா, இல்லை ஒரு பிள்ளையை காப்பாற்றிக் கொள்வதற்காக 1000 பிள்ளைகளை பலியிடுவீர்களா? மோசமான நிலைகளை நாடு சந்திக்கும் சமயங்களில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு உயிரை, ஒரு கிராமத்தை காப்பாற்ற ஒரு குடும்பத்தை, அதுபோல் ஒரு தேசத்தை காப்பாற்ற கிராமத்தை பலியிடலாம் என்று ஊரான முறை சொல்லும் நீதி நூல் பேசுகிறது. இன்று அப்படி ஒரு நிலைமை. இதை புரிந்து கொள்ளாமல் பாச வலையில் நாமே விழுந்து மோச விளைவுகளுக்கு வாசல் திறந்து வைத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னவென்பது நந்தருக்கு நன்றாகவே தெரியும், நான் சொல்லாமல். பாருங்கள், ஊருக்குள் தூசு பறக்கின்றதை. அது கம்சனின் சேனைகள் ஊரை சுற்றி வளைக்கும் போது ஏற்படும் புழுதி மண்டலங்கள். நீங்கள் தாய்ப்பாசத்தால் கிருஷ்ணனை மறைப்பது தெரிந்துவிட்டால் உடனே கம்சனின் படைகள் புலிகளைப் போல் கோகுல மக்களின் மீது பாய்ந்து நமது கோகுலத்தின் பிஞ்சுகளை, பிள்ளைகளை கத்திகளுக்கு இரையாக்கி வீதியில் குவித்து விட்டு போய்விடுவார்கள். உங்கள் பொறுப்புகளை மறந்து போகாதீர்கள், மறந்து போகாதீர்கள் உங்கள் பொறுப்புகளை. என்னை ஏன் தாழ வைக்கிறீர்கள்? ஒற்றர் படை ஊடுருவி பார்க்கும். ஆகையினால் இந்த ஒரு நாள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் புறப்படுவதற்கு வேண்டியதை கவனியுங்கள். ஊர் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ணன் மதுராவில் விழாவை பார்க்க அக்ரூரருடன் செல்கிறான் என்று. 2 பிள்ளைகளுக்கும் இந்த திட்டம் தெரிந்துவிடக் கூடாது. வந்த வாசம் எல்லாம் இப்போது தேவையில்லை. என்னிடத்திலா இந்த பேச்சு? என்னிடத்திலா? அழுது புலம்பும் ஒரு அன்னை, ஆணைப்படி நடக்கும் ஒரு அதிகாரி, அதையும் பார்த்து கொண்டிருக்கும் மாண்டவன். பொறுப்புகளை சுமப்பவன் புண்படுத்தப்படுவது வழக்கம் தாயே, மனித இயல்பு. பொங்கி வரும் கண்ணீரால் தீராது பிரச்சனைகள். உங்களை சீண்டுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமே இன்று உடனடி தேவை. என் பிள்ளையை நீங்கள் மரணத்தின் பிடியில் கொடுப்பது நடக்கட்டும். உங்களை தடுக்க சக்தி இல்லை. இதை நான் எப்படி சொல்வது? இந்த ராஜபக்தன் அக்ரூரனிடத்தில் அம்மா நீங்கள் இப்படியா பேசுவது? தாயே, என் உயிர் போன்ற ராஜகுமாரன் கிருஷ்ணனை எனக்கு உணவூட்டும் இந்த கையா மரணத்தின் பிடியிலே சேர்க்கும்? அந்த இழித்தொழிலை இந்த கை செய்தால் ஒடிப்பேன் தாயே. உடனே நான் ஒடித்தே விடுவேன் தாயே. தவறு தாயே, தவறு. அக்ரூரனை போல் நீதிக்காக வாதாடுபவன் யார் இங்கே? நான் நேர்மையான ராஜபக்தன் என்றால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுவேன், கிருஷ்ணன் மீது கொடுமை நிகழ்வதற்கு முன்னால் எனது உயிரையே பலியாக தருவேன். நெடுமரம் போல் சாய்ந்து பிணமாக கிடப்பேன். உண்மையாக சொல்லுகிறேன், நான் போட்ட திட்டத்தின் ஒரு பகுதி பலராமனை காப்பது. அந்த தூய்மையான திட்டத்தின் இன்னொரு பகுதி கிருஷ்ணனை காப்பது. கிருஷ்ணனை காப்பது. உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன் அம்மா, பாதுகாப்பு கருதி என் திட்டத்தை இதற்கு மேலும் விளக்க முடியாது. மர்மமாக தோன்றும் என் திட்டம் நிறைவேறினால் அங்கே வசுதேவரும் காக்கப்படுவார்.
இந்த கோகுலம் தரைமட்டமாவதில் இருந்து மீட்கப்படும். பெருமைக்குரிய நமது கிருஷ்ணன் அந்த கம்சனின் சூழ்ச்சி வளையத்தில் இருந்து மீண்டு வர என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அண்ணி. உறுதியாக சொல்லுகிறேன். என்றும் ராஜபக்தன் தன் மன்னனுக்காக தன்னையே தருவான் இவன். உண்மையான ராஜபக்தி உள்ள ஊழியனை சந்தேகிக்காதீர்கள். குறை சொல்லி தாக்காதீர்கள். அம்மா, ஏனம்மா அம்மா எதுவும் பேசாமல் இருக்கிறீர்களே? இந்த கண்ணனுக்கு ஒன்றும் நேராது. நான் சொல்ல வேண்டுமா? இதே கண்ணன் தானே காளிங்கனின் தலை மீது ஆடி நின்றேன். கோவர்தன மலையை தூக்கி அன்று இந்திரனின் கோபத்திலிருந்து கோகுலத்தை காத்து நின்றேன். எனக்கு கம்சனால் என்ன ஆபத்து வரும் தாயே? சின்ன பிள்ளை நீ கண்ணா. என்னிடம் நீ பேசாதே கண்ணா, பேசாதே. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. போடா. சொல்லி சொல்லி நான் என்ன கண்டேன்? செல்ல கண்ணா, அம்மாவின் பிரார்த்தனை. பாவி கம்சனால் உனக்கு ஆபத்து வரக்கூடாது. வந்தாலோ பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியாது. அம்மா இன்னும் சொல்லவா வேண்டும்? பாசத்தில் இப்படியெல்லாமா பேசுவது? நான் என்ன சொல்ல? இந்த உறவுகள் என்பது என்ன? பாசம்தான் என்று தங்களை பயமுறுத்துவது. என் மனவேதனை யார் கேட்பது, யார் தீர்ப்பது? பாசம் என்ற வட்டத்திலிருந்து வெளியே வாருங்கள் அம்மா. இயற்கையில் எல்லா பிறவிகளின் இதயத்திலும் இறைவன் இருக்கிறார். ஆகையால் யாரை பிள்ளையாக நினைக்கிறீர்களோ அவர்களை இறைவனாகவும் நினையுங்கள். உடனே உங்கள் துன்பமெல்லாம் போய்விடும். பிள்ளை பாசத்தில் உழல்வதை விட துன்பம் தீர்க்கும் இறைவனை மட்டும் நினையுங்கள். உங்களுக்கு ஆனந்த அமைதி கிடைக்கும். அம்மா, உங்களுக்கு ஞான தெளிவு கிடைக்கும். அது உங்களுக்கு முக்தி அடையும் பாதையை காட்டும். போடா, முக்தி ஒன்றும் தேவையில்லை எனக்கு. எனக்கு அது பெரிதில்லை. நீ சொல்லும் முக்தி, முக்திக்கொரு இறைவன். முக்தியும் இறைவனும் யாருக்கு வேண்டும்? எனக்கு என் பிள்ளைதான் வேண்டும். அந்த பகவானை நான் பார்த்து என்ன செய்வேன்? நான் பாசம் காட்டவும் முடியாது, துவேஷம் காட்டவும் முடியாது. நான் அவனுக்கு பாலும் வெண்ணையும் தர முடியாது. இந்த அம்மாவை தான் உனக்கு தெரியுமே. உண்மை இது. நான் பேசுவது முக்தி எனக்கு எதற்கு? பிள்ளைதான், என் பிள்ளைதான் தேவை எனக்கு. நீ மட்டும் வேண்டும் எனக்கு. உன்னால் நான் படும் பாடு. மகனே, இந்த பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் என்னிடம் பேசாதே. பாசம் மட்டும் போதும் எனக்கு, போதும் எனக்கு கண்ணா, போதும் எனக்கு. செல். ஒரு தாய்க்கு ஞான விளக்கம் தராதே. செல். போதும் அம்மா, போதும். இதுவே ஞான, யோக, பக்தி, திட வைராக்கியம் அனைத்திலும் உயர்ந்த நிலை. இனிமேல் உங்களுக்கு இறைவன் கூட தேவையில்லை. பாசத்தில் உங்களை போன்ற ஒரு அன்னை இறைவனுக்குத்தான் தேவை. உங்களுக்கு ஈடில்லை மாதா, உங்களுக்கு ஈடில்லை. இந்த பாராட்டு மொழியெல்லாம் பேசாதே. உன் பிள்ளை பிராய நாடகம் எத்தனையடா, போதும் தெரியாதா? உண்மையில் நீ எனக்கு பிள்ளையே இல்லை. உண்மையில் நீ எனக்கு சத்ரு. போதும் போதும், என்னை ஏமாற்றாதே. எழுந்திரு, எழுந்து போ. இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையே இல்லை. போ, போடா, போ. சரி, போகிறேன். போவதற்கு முன் இந்த கடைசி இரவில் அம்மா உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும்.
ஒரு வாக்கு அம்மா, ஒரு வாக்குறுதி. மாட்டேன் என்று அம்மாவுக்கு தான் மறுக்க தெரியாதே. நான் பிரிந்து போனால் அழக்கூடாது. இல்லை, முடியாதடா. என்னால் அழாதிருக்க முடியாது. பிரிவை தாங்காத மனசு தானாக அழத் தொடங்கினால் அழக்கூடாதம்மா. குறை கூறுங்கள், குற்றம் சொல்லுங்கள் இந்த பிள்ளையை. அது என்னை சுடாது. நான் தான் உங்களை பிரிந்து செல்கிறேனே. தாயே, பிரம்பெடுத்து அடியுங்கள். ஆனால் அழாதீர்கள், அழாதீர்கள். நான் போக விடை தருவாயே, மதுரா நகர் போக விடை தருவாயே. அன்பென்னும் பாலூட்டி நீ வளர்த்தாயே, அம்மா நான் இன்று செல்கின்றேன் தாயே, விடை தருவாயே. கண்ணா, நீ போக வேண்டாம் என் கண்ணா. அம்மா நான் போக வேண்டும் என் அம்மா. தாயே, பிழை பல செய்தேன் உன் பிள்ளை, மறந்தாய் நீ உனை போலே ஒரு தாயும் இல்லை. நீ தந்த பாசம் அதற்கீடு இல்லை, நான் தந்த தொல்லைகள் அதற்கெல்லை இல்லை. நான் சொல்லும் பொய்யை நிஜமென்று நம்பி, தாய் போல நீயும் தயை காட்டுவாயே, அமுதூட்டுவாயே. மாதா, நான் போக விடை தருவாயே, மதுரா நகர் போக விடை தருவாயே. நடந்தால் வருவாய் நிழல் போல நீயே, அடைந்தேன் உனை என் தாயாய் மண்மேலே. கண்ணீர் கடல் மேலே மிதக்கின்ற நேரம், எதற்கும் ஓர் முடிவுண்டு பதில் சொல்லும் காலம். வரவும் இப்பிரிவும் நம் வாழ்க்கையில் நேரும், இரவுக்குள் பகலுண்டு மனம் வருந்தாதே,
நான் போக விடை தருவாயே மதுரா நகர் போக விடை தருவாயே கிருஷ்ணா